ஹாய் வியூவர்ஸ். இன்னைக்கு ஈச் டே ஒன் பர்சன், அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு பர்சன் முன்னேற்றம் தான் நம்ம வாழ்க்கையோட பெரிய வெற்றியை ஒரு நாள் கொடுக்கும் அப்படிங்கிற தாட்டுக்கான ரிலேட்டட் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். நம்ம அதுக்கு ஒரு சூட்டபிளான எக்ஸாம்பிளா நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சாரோட லைஃப்பை தான் எடுத்துக்க போறோம். ஓகேங்களா? ஸோ அவரோட லைஃப் ஸ்டோரி ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அவர் ஒன்றும் பிறக்கும் போதே சூப்பர் ஜீனியஸா பிறக்கல. அவர் பிறந்தது ராமேஸ்வரத்துல ஒரு சாதாரண குடும்பத்துல தான் பிறந்தாரு. ஆனா என்ன பண்ணுவார்னா, அவர் இத்தனைக்கும் ரொம்ப ரிச்சஸ்ட் ஃபேமிலிக்கெல்லாம் கூட கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு அந்த மாதிரி இருந்தவர் தான். படிக்க கூட காசு இல்லாம காலையில எத்திரிச்சு போய் பத்திரிக்கை போட்டுட்டு அந்த மாதிரி வேலை எல்லாம் பார்த்து தான் படிச்சாங்க. காலைல எழுந்து போய் டெய்லி பத்திரிக்கை போடுவாங்க. அவங்க லைஃபை இந்த மாதிரி ஒரு பெரிய சூப்பர் சயின்டிஸ்டா இப்போ உலகம் ஃபுல்லா தெரியற அளவுக்கு ஒரு பெரிய ஆளா மாத்துறதுக்கு ஒரே ரீசன் அவங்க டெய்லி செஞ்ச அந்த ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். சின்ன வயசுல இருந்தே நம்ம கலாம் சார் என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லியுமே அவங்களுக்கு சயின்ஸுங்கிற சப்ஜெக்ட் பிடிக்குங்கிறதால டெய்லியுமே சயின்ஸ் கான்செப்ட் ஏதாச்சும் ஒன்று ரீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க ஸ்கூல் ஒர்க்ஸ் படிக்கிறதையும் அன்னைக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ சயின்ஸ் கான்செப்ட் டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு அவங்க அதுல ஒரு அதுக்கான ஒரு இது அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அதாவது சயின்ஸோட ஒரு புரிதல் முழுமையா அவருக்கு கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்ல, அவங்க இஸ்ரோல ஜாயின் பண்ணும்போது கூட மற்ற எல்லா சயின்டிஸ்டுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ஒரு சயின்டிஸ்ட் ஆகுறாங்க. நம்மளுக்கு அப்போல்லாம் ஒரு சயின்டிஸ்ட் டாக்டர்னாலே கண்டிப்பா அது ரிச்சஸ்ட் ஃபேமிலி பர்சன்ஸ் தான் இருப்பாங்க. நம்ம புவர் ஃபேமிலிலலாம் சும்மா ஸ்கூல் பேருக்கு படிப்பாங்க, அப்புறம் ஏதோ பக்கத்துல இருக்கிற வேலைக்கு போயிருப்பாங்க. அப்போ அந்த டைம்ல கலாம் சார் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ சயின்டிஸ்டா இருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க எல்லாம் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்லயோ இல்ல மெட்ரிக் ஸ்கூல்லயோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கூல்ல படிச்சு வந்திருப்பாங்க. நம்ம கலாம் சார் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் எல்லாம் கடந்துதான் போயிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம கலாம் சார் இஸ்ரோல ஜாயின் பண்ற அளவுக்கு அவங்களோட கூட இருந்தவங்க கூட கம்பேர் பண்ணும்போது கலாம் சார் சூப்பர் ஜீனியஸ் எல்லாம் கிடையாதுங்க. ஆனா எப்படி இவங்க மிசைல் மேன் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்தாங்க, எப்படி இவ்வளோ சயின்ஸ்ல ஒரு தலை சிறந்த நபரா இருந்தாங்க அப்படிங்கிறது முழுக்க அவங்களோட ஈச் அண்ட் எவ்ரிடே அந்த ஒரு பர்சன் லேர்னிங், ஒரு பர்சன் இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஸோ டெய்லியுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ஃபார்முலா புதுசா பார்ப்பாங்க. ஒவ்வொரு நாள் அவரோட டார்கெட் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு நாள் நம்ம ஏதாவது ஒன்று கத்துக்கணும் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு நாள் ஒரு ஃபார்முலா பார்க்கறது, இல்லைன்னா ஒரு டிசைன் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு ராக்கெட்டோட ஃபெயிலியர் எடுத்து அதை அனலைஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு பர்சன்ட் அவரோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போனாங்க அவங்க ஃபீல்டுல. ஸோ அந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிட்டு போனதால தான் அந்த ஒரு பர்சன்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் தான் அவங்க செஞ்ச அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தான் SLV-3 லான்ச், அக்னி மிசைல், பிருத்திவி மிசைல், போக்ரா நியூக்ளியர் டெஸ்ட், இந்த எல்லாத்துக்கும் பேஸ்மெண்ட்டேங்க. ஸோ டைரக்டா இந்த 4 இது பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய சயின்டிஸ்டா நம்ம எல்லாருக்கும் பெருமை வாங்கி தர ஒரு பெரிய ஆளா அவங்க தலை சிறந்த மனுஷனா இருந்திருக்காங்க அப்படின்னா, அதுக்கு அவங்க டைரக்டா ஒரே நாள்ல எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரே நாள்ல தலை சிறந்த ஆளா ஆகல. அந்த விஷயத்துக்கு அவங்க ஒவ்வொரு நாளும் அவங்களோட லேர்னிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு ஒரு நாளும் ஒன்று கத்துக்கிட்டு இம்ப்ரூவ் ஆகி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்துக்கிட்டே இருந்ததாலதான் இப்படி ஒரு சிறந்த மனிதரா நம்ம எல்லாரும் பெருமைப்படுற அளவுக்கு, இந்தியர் நாங்க, அப்துல் கலாம் சார் பிறந்த மண்ணில இருக்கோம் நாங்க அப்படின்னு நம்மளா பெருமைப்படுற அளவுக்கு ஒரு ஆளா நமக்கு தெரிஞ்சதுக்கு ஒரே காரணம் அவங்களோட ஈச் அண்ட் எவ்ரிடே இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஸோ இந்த கலாம் சாரோட லைஃப்பை பார்க்கும்போது எனக்கு ஒரு கோட்ஸ் ஞாபகம் வருது. அந்த கோட்ஸ் என்னன்னா, ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட் ஓவர் எ டைம் led into a stunning result. அதுதான் நம்ம கலாம் சார் லைஃப்ல ஆப்டா நடந்திருக்கு. ஏன்னா சார் ஈச் அண்ட் எவ்ரிடே ஒவ்வொரு பர்சன் அவங்க லேர்ன் பண்ணி நாலேஜை டெவலப் பண்ணிட்டே வந்ததுதான் ஒரு நாள் என்னாச்சு, இந்த உலகமே பார்த்து அவங்கள பத்தி பெருமையா பேசுற அளவுக்கு ஒரு ஸ்டன்னிங்கான ரிசல்ட்டா நம்மளுக்கு கலாம் சார் இருக்காங்க. ஸோ இதை நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம டைரக்டா எல்லாரும் அந்த அளவுக்கு சக்சஸ் ஆயிட்டாங்க, நம்மளும் அப்படி ஆகணும்ட்டு டைரக்டா அதை பத்தி யோசிக்காம, உங்களுக்கும் ஒரு கோல் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு கோல் இருக்கும், என் லைஃப்ல நான் இது பண்ணணும் அது பண்ணணும். அந்த கோலுக்கு நம்ம எதையுமே ஜம்ப் பண்ணியோ இல்ல எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணிட்டு டைரக்டாவோ போய் ஒரு சக்சஸ்ல உட்கார முடியாது இல்லையா. ஸோ ஈச் அண்ட் எவ்ரிடே நம்ம என்ன பண்ணனா எப்படி சக்சஸ் ஆகலாங்கிறத அந்த ஒவ்வொரு பர்சன்டேஜ் அந்த கோலுக்கான தேவையான ஒர்க்கை பண்ணி ஒவ்வொரு பர்சன் ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பா உங்களுக்கும் அந்த சக்சஸ் கிடைக்கும். திஸ் இஸ் டுடேஸ் ஸ்டோரி ரிலேட்டட் டு அவர் டுடேஸ் மோட்டிவேஷனல் டாக். நாளைக்கு வேற ஒரு மோட்டிவேஷனல் டாக்கோட பார்க்கலாம். பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.